போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் இது பெரிய வார்த்தை தான். பட் நிறைய பேர் இதால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க டெலிவரிக்கு அப்புறம். காரணமே இல்லாமல் தனியாக இருக்கணும்னு தோன்றது, அழுக வர்றது, பேபி வந்து கேர் எடுக்க பிடிக்காமல் இருக்கிறது, செல்ஃப் கேர் அப்படின்றது பிடிக்காமல் இருக்கிறது, அண்ட் யாரு கூடயும் பேச பிடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும், டெலிவரினால வந்த ஸ்ட்ரெஸ்னாலையும், ஸ்லீப் டெப்ரிவேஷன்னாலையும், அண்ட் ப்ரெக்னென்சி அப்போ உங்களுக்கு கொடுத்த கேர் வந்துட்டு போஸ்ட் டெலிவரி உங்களுக்கு கிடைக்காம இருக்கிற அந்த ஃபீலிங்னாலையும் வந்துட்டு இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன் வந்து வரலாம். இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்ற ரெமெடிஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு ஹெல்ப்புக்கு யாரையாவது கூப்பிடுங்க. நீங்களே பேபி வந்துட்டு கேர் எடுத்துக்கிறது, ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுறது அப்படின்னு எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டிப்ரெஷன் வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, மதர் இன்லா யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்துட்டு ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபீடிங் பண்ணுற டைம் மட்டும் ஃபீட் பண்ணிட்டு அடுத்த பேபிக்கு வந்து பர்பிங் கொடுக்குறது அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு பண்ணுறதுக்கு வேற ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்குன்னு ஃப்ரீ டைம் கிடைக்கும் அண்ட் மென்டலி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். செகண்ட் திங் வந்துட்டு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பே வந்துட்டு இந்த போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷனுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா பேபி வந்துட்டு 3 hours ஒன்ஸ் வந்துட்டு எந்திரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அட்ட ஸ்ட்ரெச்சில் ஒரு 4 to 5 hours கூட நம்மளுக்கு தூங்க முடியாது. அண்ட் வீட்டில் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும், ஸோ பகல்லையும் நீங்கள் தூங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனாலையும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மென்டலி வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி எரிச்சல் வரலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணதுக்கு நீங்கள் கொஞ்சம் மில்கை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் 3 hours அப்புறம் அவங்க எந்திரிக்கும் போது அதை வந்துட்டு வேற யாராவது வந்து ஒருத்தவங்க கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் அட் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் ஒரு 4 to 5 hours வந்துட்டு தூங்கிக்கலாம். நீங்கள் ஒரு 6 to 7 hours வந்துட்டு அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வந்து உங்களுக்கு இருக்கும். தேர்ட் திங், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்துட்டு டெய்லி பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அது மியூசிக்காக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு டான்ஸ் பண்ணுற பிடிக்கும்னா அதுவாக இருக்கலாம், இல்லை ட்ராயிங் ஹேபிட்ஸ் இருக்குன்னா அதை பண்ணுங்க, இல்லை மூவி பார்க்க பிடிக்கும், இல்லை வாக்கிங் போக பிடிக்கும், இல்லை வெளியில் உங்கள் ஹஸ்பண்டோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பேபி யாராவது பார்த்துக்க சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. இல்லை நீங்கள் ஷார்ட்டாக வந்துட்டு ஒரு லஞ்சுக்கோ இல்லாட்டி ஒரு டின்னருக்கோ வந்துட்டு வெளியில் போயிட்டு வரலாம். அடுத்து ஃபோர்த் வந்துட்டு செல்ஃப் கேர். நீங்கள் வந்துட்டு பேபியை மட்டுமே கேர் எடுத்து பார்த்துட்டு உங்களை நீங்கள் வந்துட்டு பார்க்கறது இல்லை, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக வந்துட்டு டயத்துக்கு சாப்பிட்டுக்கணும். பாடி கேர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு ஊண்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஆயின்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது, உங்களுக்கு கொடுத்த டாக்டர்ஸ் கொடுத்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறது, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஷியல் போகிறீங்களா, த்ரெட்டிங் போகிறீங்களா, இல்லை மேக்கப் பண்ணுறது பிடிக்குமா, அதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம போஸ்ட்நேட்டல் பீரியடில் நம்ம பேபியை மட்டும்தான் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு பேபியை மட்டுமே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம கேர் எடுக்க மாட்டேங்கிறோம். அதனாலையும் நம்ம வந்துட்டு வெயிட் கெயின் ரொம்ப வந்துடும் நம்மளுக்கு தெரியாமலே. ஸோ ஒரு 6 months 7 months கழிச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது ஆஹா நம்ம வந்து 11 to 12 kgs இன்க்ரீஸ் ஆகிட்டோமே அப்படின்றதே ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. டெய்லி வந்துட்டு ரொட்டீனாக வந்துட்டு வாக்கிங் போங்க. டெய்லி வந்துட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எந்த எக்ஸசைஸ் வேணாலும் டெய்லி பண்ணிக்கலாம். பர்டிகுலராக வந்துட்டு ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, இல்லை ஜிம்முக்கு போவீங்க அப்படின்னா நீங்கள் டெலிவரி முடிஞ்சு ஒரு 3 months அப்புறம் வந்துட்டு எல்லா எக்ஸசைஸுமே பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். வெஜினல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா போஸ்ட் டெலிவரி ஒரு 1 monthலேயே உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் சிசேரியன் அப்படின்னா 3 months அப்புறம் வந்துட்டு எல்லா எக்ஸசைஸுமே பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அண்ட் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஜிம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டாக்டரோட அட்வைஸோட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் 5th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். போஸ்ட் டெலிவரி வந்துட்டு நீங்கள் பேபிக்கு வந்துட்டு பால் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுறீங்க அண்ட் ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களோட நியூட்ரிஷன் எல்லாமே பிரஸ்ட் மில்க் மூலமாக பேபிக்கு போகிறதுனால. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சத்தான ஆகாரம் நிறைய எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். அதில் ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா இருக்கணும், கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸு, கொஞ்சம் ஃபேட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்ஸில் மெயினாக வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்னீர் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க, சுண்டல் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கனோ மட்டனோ இல்லை ஃபிஷ்ஷோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்துட்டு பால் சுறா அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு மில்க் செக்ரீஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டயட் வந்துட்டு நியூட்ரிஷஸாக எடுத்துக்கோங்க. நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸோ இல்லை சூப்போ இல்லை கோகனட் வாட்டரோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு எடுத்துட்டு உங்களை நீங்கள் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நீங்கள் போஸ்ட் டெலிவரி 3 to 3.5 liters ஆஃப் வாட்டராவது மினிமம் நம்ம குடிக்கணும். அண்ட் 6th வந்துட்டு இதையும் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது, ரொம்பவே வந்து மனசோர்வாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சைக்கியாட்ரிக் டாக்டர் வந்துட்டு நீங்கள் கவுன்சிலிங்காக நீங்கள் போகலாம். நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அமைதியாக கேட்டுட்டு உங்களுக்கு என்ன மெடிகேஷன்ஸ் வேணுமோ பிரஸ்ட் ஃபீடிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கொடுப்பாங்க.
இது லாஸ்ட் ஸ்டேஜாக பண்ணுங்கள். பட் முன்னாடி நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதிலேருந்து நம்ம வந்துட்டு விடுபடணும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேபியை நீங்கள் எப்படி கேர் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்களும் உங்களை நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோட ஹெல்ப்பையும் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஹஸ்பண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்ட்நேட்டல் டிப்ரெஷன்லேருந்து மெயினாக வந்துட்டு வராமல் உங்கள் ஒய்ஃபை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸில் பேபி வந்துட்டு கேர் எடுத்துக்கிறதுல அவங்கள ரொட்டீனாக வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கொஞ்சம் என்கேஜ் பண்ணி ஹாப்பியாக வச்சுக்கிறது எல்லாமே உங்களோட பொறுப்பு தான். ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்துட்டு ஹாப்பி மாம்ஸாக இருப்போம், பேபியை நல்லா கேர் எடுத்துப்போம், உங்களையும் நீங்கள் செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க.